புதுசா நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போனை எப்படி வாங்குறதுங்கிறத நான் சொல்ல போறேன். சோ முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்கன்னா ஒரு 7 இது இருக்கு. சோ அந்த 7 விஷயத்தை பார்த்துட்டு தான் நீங்க ஸ்மார்ட் போன் வாங்கணும். அது என்னங்கிறத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓஎஸ் செக் பண்ணு. மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செக் பண்ணி வாங்கணும். சோ நாலாவதா பாத்தீங்கன்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே செக் பண்ணு. ஆறாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா செக் பண்ணி வாங்கணும். ஏழாவதா பாத்தீங்கன்னா டிசைன் செக் பண்ணணும். இந்த 7த்தையும் செக் பண்ணி பார்த்து தான் அந்த ஸ்மார்ட் போன் வாங்கினேன். இந்த 7த்துல எப்படி செக் பண்ணுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறப்ப ப்ராசஸர் தான் மெயின். சோ மெயின் ப்ராசஸர்ங்கிறப்ப அதுதான் மொபைலோட ஹார்ட்டா இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க மொபைல் ஃபுல்லாவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால ப்ராசஸர் நல்ல ப்ராசஸரா வாங்கினேன். சோ மெயினா பாத்தீங்கன்னா 2 ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸரா இருக்கும். இந்த 2 ப்ராசஸர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றதா இருக்கும். ஏன்னா மத்த ஸ்மார்ட் போன்ல அவங்களோட ஓன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த 2 ப்ராசஸரும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸர் ஆகும். மெயினா ப்ராசஸர் செக் பண்ணி வாங்கினேன். சோ அதுல ஸ்னாப்டிராகன் ஓகே ஒரு ஹை எண்ட் ப்ராசஸரா இருக்கும். மீடியாடெக்ங்கிறப்ப ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட்ல உள்ள ஸ்மார்ட் போனுக்குலாம் மீடியாடெக் யூஸ் பண்ணுவாங்க. பட் ரெண்டுமே தரமான ப்ராசஸர், ரெண்டுமே அப்டேட் பண்ணி சூப்பராகவே போயிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க கேமிங் மொபைல் வாங்குறதா இருந்தா கூலிங் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்து வாங்க. ஏன்னா அது மெயினான விஷயமா இருக்கும். ஸோ கேமிங் மொபைல் விளையாடுறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகும். அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த கூலிங் சிஸ்டம் இருக்கும். வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதா பார்த்து பெர்ஃபார்மன்ஸ்ல வாங்க. இது முக்கியமான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த கூலிங் சிஸ்டம் இல்லைன்னா மொபைல் வாங்காதீங்க. இது கேமிங் மொபைல் வாங்குறவங்க மட்டும் இந்த கூலிங் சிஸ்டம் பார்த்து வாங்க. சோ ஹை பட்ஜெட்ல வாங்கினால பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மோஸ்ட்லி ஸ்மார்ட் போன்ல கொடுப்பாங்க. சோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஓஎஸ் தான் பார்க்க போறோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15ல தான் இப்போ எல்லா ஸ்மார்ட் போன்லயும் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி வாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் போன்லயும் 15 இப்போ வந்துருச்சு. சோ நிறைய ஸ்மார்ட் போன்ல எல்லாம் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. 16 இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்மார்ட் போன் வாங்க. ஏன்னா 15ல இப்போ உள்ள ஸ்மார்ட் போன் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. அண்ட் 16, 17 அப்டேட் கொடுக்குறோங்கிறத சில ஸ்மார்ட் போன்ல அவங்க ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் போனா பார்த்து வாங்குங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்டோரேஜ் நீங்க மொபைல் ஸ்டோரேஜ் நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. பட் அதுவும் உண்டு. ரேம் பாத்தீங்கன்னா மெயினா ரொம்ப சப்போர்ட் பண்றவனா இருக்கும். ஸோ ரேம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை எண்டான ரேம் வாங்க யூஸ் பண்ணுங்க. ரேம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு ஒரு முக்கிய இதா இருக்கும். ஸோ ரேம்னா ஒன்றும் இல்லை, ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ரேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க மொபைலை வந்து ஃபாஸ்டா வந்து யூஸ் பண்றதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரேம்ல வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ உங்களோட ரேமோட இதை எவ்வளவு ஆக்குபேட் பண்ணுதுன்னு பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி மொபைல் ஸ்பீடும் கிடைக்கும். அதனால ரேம் மஸ்ட் கண்டிப்பா நல்லா பார்த்துவாங்க. மினிமம் 4GB தான் இப்போ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 16GB வரையும் ரேம் போயிடுச்சு. நீங்க ஒரு மிடில் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 8GB ரேம் வாங்கினீங்கன்னா தரமா இருக்கும். அந்த மாதிரி ரேம் பார்த்து வாங்க ட்ரை பண்ணுங்க. அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்க மொபைல் உள்ள ஆப்ஸா இருக்கட்டும், மீடியா, சாங்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்றதுனா ஒன்று இதாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா மினிமம் 128GB நீங்க வாங்கினாலே பெட்டரா இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 512GB வரையும் போகுது, 1TB வரையுமே போகுது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். அது பெஸ்டா இருக்கும். மெயினா ஸ்டோரேஜ்ல ரேம் மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரியை பத்தி பார்க்க போறோம். எல்லா ஸ்மார்ட் போன்லயும் பேட்டரி மெயினான இதா இருக்கும். ஸோ 5000 எபோவ் உள்ள பேட்டரியா வாங்க. இப்போ உள்ள ஸ்மார்ட் போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 7000 வரையும் பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா 5000 மினிமம் பேட்டரி கெப்பாசிட்டி ஆயிடுச்சு. இப்ப 5000 கீழே இருந்தா கண்டிப்பா பேட்டரி வாங்காதீங்க. ஏன்னா ஸ்மார்ட் போன் ரொம்பலாம் சார்ஜ் நிக்காது. எபோவ் 5000 மேல இருக்கிற ஸ்மார்ட் போனா பார்த்து வாங்க. இன்னொரு விஷயம், ஃபாஸ்ட் சார்ஜிங் மஸ்ட் செக் பண்ணி வாங்க. ஒரு 50 வாட்ஸ் ஒரு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிடும். அது இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப அண்ட் பேட்டரி லைஃப் தான் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ பேட்டரி நல்ல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பேட்டரியா பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும் ஸ்மார்ட் போன்ல. ஸோ டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே இருக்கு, ஃபுல் HD+ டிஸ்பிளே இருக்கு. அதுக்கு மேல 1.5K ரெசல்யூஷன், 2K ரெசல்யூஷன்லாம் இருக்கு. இந்த ரெசல்யூஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவா இருக்கும். ஹை டெஃபினேஷன், ஃபுல் HD+ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அல்ட்ரா HD டிஸ்பிளேலாம் இருக்கு. ஸோ ரெசல்யூஷன் மஸ்ட் செக் பண்ணணும். ரீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வரையும் போன்ல சப்போர்ட் ஆகுங்கிறது இந்த ரெசல்யூஷன் மென்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஒரு 4K 8K வீடியோலாம் பாத்தீங்கன்னா சில போன்ல சப்போர்ட் ஆகாது. ஸோ ரெசல்யூஷன் கண்டிப்பா மஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அந்த ரெசல்யூஷனை பார்த்து தான் உங்களுக்கு எந்த வீடியோ வரையும் சப்போர்ட் இருக்குங்கிறத இந்த வீடியோ சொல்லும். ஸோ கண்டிப்பா மஸ்ட் ரெசல்யூஷன் செக் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேயோட இன்ச்சஸ் தான். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய டிஸ்பிளே வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஸ்மார்ட் போன் டிஸ்பிளே வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.7 இன்ச், 6.5 இன்ச்ல எல்லாம் டிஸ்பிளே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேயோட சைஸஸ் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேனல். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். பட்ஜெட் ஸ்மார்ட் போன்லாம் பாத்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா உங்களுக்கு OLED AMOLED டிஸ்பிளே நிறைய வரும். ஸோ அதெல்லாம் பேனல் தான். ஸோ உங்களுக்கு நல்ல ரெசல்யூஷன் நல்ல குவாலிட்டியில பார்க்கணும்னா AMOLED டிஸ்பிளே ட்ரை பண்ணலாம். ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல பட்ஜெட்ல உள்ள ஸ்மார்ட் போன்லாம் பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே மோட்டோலாம் பாத்தீங்கன்னா OLED டிஸ்பிளே POLED டிஸ்பிளே எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்துவாங்க. மெயினா டிஸ்பிளேல AMOLED பார்த்து வாங்குறது பெஸ்டா இருக்கும். பட் பட்ஜெட்டுக்கு கீழே வாங்குனீங்கன்னா LCD தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு 15,000 மேல பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் போன்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். சோ இப்போ உள்ள ஸ்மார்ட் போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 120 Hz வரைய ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஸ்மார்ட் போன்ல பட்ஜெட்ல வாங்குனீங்கன்னா 90 Hz வரையும் கிடைக்கும். சோ இப்போ உள்ள ஒரு 10K பட்ஜெட்டுக்கு மேல உள்ள ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா 120 Hz வரைய ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. சோ ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா மஸ்ட் செக் பண்ணி வாங்குங்க. இது டிஸ்பிளேல ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா மெயினான ஒரு இதா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ். சோ பிரைட்னஸ் வந்து ஹையா பீக் பிரைட்னஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வெளியில யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அதனால பிரைட்னஸ் செக் பண்ணி வாங்க. அண்ட் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. சோ அது இருக்கானுங்கிறது செக் பண்ணி வாங்க. சோ இவ்வளவுதான். சோ இவ்வளவும் டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்மார்ட் போன் வாங்குறீங்கன்னா டிஸ்பிளே இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்க. ஏன்னா இது எல்லாமே பெட்டரா இருக்கும். ஸோ கண்டிப்பா மஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமராலாம் பேச வேண்டியது நிறையவே இருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா 4-5 கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்மள ஏமாற்ற ஒரு டெக்னிக்கா இருக்கும். ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இல்ல 2 கேமரா தான் கொடுப்பாங்க. ஏன்னா 2 சென்சார் தான் கொடுப்பாங்க. பல ஸ்மார்ட் போன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கேமரா வரிசையா இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், 4 கேமரா இருக்கு பயங்கரமான ஸ்மார்ட் போன் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2 தான் லென்ஸ் இருக்கும். பாக்கி 2 இது சும்மாவே விட்டுருப்பாங்க. நீங்க செக் பண்ணாலே தெரியும். ஸோ நான் வாங்கின ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்கன்னா 1 தான் கேமரா இருக்கு, 1 வந்து சும்மா தான் விட்டுருக்காங்க. அது எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்த்து ஏமாறுறீங்க. கேமரா மஸ்ட் செக் பண்ணி வாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் பாருங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 2 கேமரா இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா சோனி சென்சார் உள்ள கேமராவா உள்ளதா செக் பண்ணி பார்த்துவாங்க. இப்போ உள்ள நிறைய ஸ்மார்ட் போன்லயே பாத்தீங்கன்னா பட்ஜெட்லயே சோனி சென்சார் கேமரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சோனி சென்சார் உள்ள கேமராவா பார்த்துவாங்க. பெட்டரா இருக்கும். வீடியோ குவாலிட்டி மஸ்ட் செக் பண்ணணும். 4K ரெசல்யூஷன் வரையும் சப்போர்ட் இருக்காங்க, அதை செக் பண்ணி வாங்க. அண்ட் ஃப்ரேம்ஸும் செக் பண்ணணும். ஸோ 4K சப்போர்ட் உள்ள வீடியோ ரெக்கார்டிங் உள்ள ஸ்மார்ட் போன் கேமராவா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமராலையும் பாத்தீங்கன்னா நல்ல மெகா பிக்சல் உள்ள கேமராவை பார்த்து வாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சோனி சென்சார் கேமராவும் நிறைய ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. இல்ல வேற சென்சார் கேமரா கொடுத்தாலும் ஓகே தான். மஸ்ட் கேமரா செக் பண்ணி வாங்க. ஒரு 13 MPக்கு மேல உள்ள கேமராவை பார்த்து வாங்க. செல்ஃபிக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட்ஜெட்ல வாங்குறதா இருந்தா கொஞ்சம் ஹை எண்டா இருந்தாவே நீங்க சோனி சென்சார் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுலயும் வீடியோ ரெக்கார்டிங் நீங்க கண்டிப்பா 4K எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிக்சல் அண்ட் வீடியோ குவாலிட்டி செக் பண்ணி வாங்க. அண்ட் நிறைய டிசைன்ல ஸோ உங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல நிறைய கேமரா கொடுக்குறாம கொடுத்து கண்டிப்பா நம்பி ஏமாந்துடாதீங்க. அதுல 2 கேமரா 2 சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. பாக்கி எல்லாமே ஃபேக்கா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. செல்ஃபில சொல்ல மறந்துட்டேன், பஞ்ச் ஹோல் டிசைன் உள்ள கேமராவை மட்டும் வாங்க. வாட்டர் நாச் டிஸ்பிளே எல்லாம் இப்ப வரதே கிடையாது. ஸோ பஞ்ச் ஹோல் டிசைன்ல உள்ள கேமராவை பார்த்து கண்டிப்பா செக் பண்ணி வாங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு வருவோம். டிசைன் பாத்தீங்கன்னா மஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது திக்னஸா இருக்கும். ஸோ மொபைலோட திக்னஸ்னு பாக்குறப்போ ஒரு 8 mmக்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கும், லுக்குக்கு நல்லாவே இருக்காது. அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெயிட் செக் பண்ணணும். ஸோ 200 கிராம்ஸ்க்கு கீழே இருக்கிற வெயிட்டா பார்த்து ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு ஸ்மார்ட் போன் லுக்குக்கு நல்லாவே இருக்காது. டிசைனுங்கிறப்ப லுக்கு மஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு 200 கிராம்ஸ்க்கு கீழே தான் இருக்குன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்ல உள்ள டிசைன் செக் பண்ணணும். ஸோ டிசைன் வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் போன்ல பிளாஸ்டிக் பாடி யூஸ் பண்றாங்க, கிளாஸ் பாடி யூஸ் பண்றாங்க, லெதர் வரையும் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்து டிசைன் வைஸ் பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ பட்ஜெட் ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் கொடுப்பாங்க. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 300% வரையும் வால்யூம் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா செக் பண்ணுங்க. அண்ட் டால்பி அட்மாஸ் ஆடியோ குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் அடிஷனலான ஃபியூச்சர்ஸ் தான். AI ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனலான ஃபியூச்சரா இருக்கும். நான் சொன்ன மெயினான அந்த 7 ஃபியூச்சரும் பார்த்து வாங்க. மினிமம் நான் சொன்ன எல்லாமே கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதுல இல்லாததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்மார்ட் போனை தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு 10,000 ஸ்மார்ட் போன்லையும் பொருந்தும். ஏன்னா இதுல உள்ள நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அதை கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுல உள்ள எல்லாமே ஓகேனா பார்த்து கண்டிப்பா செக் பண்ணி வாங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் மொபைல் வாங்குறத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளைவும் நான் பண்றேன். அண்ட் இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.